தொழுகை இல்லாத வியாபாரத்தால உங்களுக்கு நிம்மதி கிடைக்காத, டென்ஷன் தான் உண்டாகும். அது கடையில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், வியாபாரம் போகுது லாபம் கிடைக்குது சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தா உங்களோட பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கும், உங்களோட மனைவி பார்த்தா டென்ஷன் ஆயிருக்கும், எரிஞ்சு விழுவீங்க. அவ்வளோ உங்களோட உள்ளத்துல குழப்பம். அது எதனால ஏற்படுது தெரியுமா? பிள்ளைகள்ல பிரச்சனை இல்ல, மனைவி மக்கள்ல பிரச்சனை இல்ல, அந்த கடையிலையும் பிரச்சனை இல்ல, ரப்போட கனெக்ஷன் நீங்க துண்டிச்சிட்டீங்க. இப்ப அது வேற வேற விதத்துல உங்களுக்கு சைத்தான் போடுவான். நிறைய பேர், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 100 பேர் எடுத்தா 90 பேர் வீட்டுக்கு வரும்பொழுது சிரிப்பு இல்ல, வீட்டுக்கு வரும்பொழுது டென்ஷன், ஒரு வகையான ஒரு பதட்ட நிலை. இது நாங்க நினைச்சிருக்கிறோம் அவர் பிசினஸ்ல டென்ஷன் ஆகி வராரு. பிசினஸ்ல ஒரு டென்ஷன் இல்ல, காசு கிடைக்க சந்தோஷம் தானே, அதோட தான் வீட்டுக்கு வராரு, லாபத்தோட தொழிலோட தான் வராரு. சில நேரம் டயர்ட் ஆகிருப்பார், அது வேற விஷயம். ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள்லாம் எதிரிகளை போல தெரியுது. காரணம் என்ன? அவன் சண்டை பிடிப்பான், இவன் சண்டை பிடிப்பான், 4 பேர் பிரச்சனை படுவாங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சமாளிச்சவருக்கு தன்னை மனைவியோட உட்காந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் இல்ல, பிள்ளைகளை பார்த்து கொஞ்சத்துக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு அலிஃபா சொல்லி கொடுக்க, குரானை சொல்லி கொடுக்க டைம் இல்ல, எரிஞ்சு விழுவார். நாளைக்கு நேரத்தோட போகணும், நேரத்தோட தூங்கணும், மேல் டயர்டா இருக்குது. அன்புக்குரிய அவர்களே, அந்த 12 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் டயர்ட் வழங்காத மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள வந்த பொழுது எந்த வீட்டுக்குள்ள அல்ல அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானோ, எந்த மனைவியில குடும்பத்துல அல்ல அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானோ, அதுல அமைதி எடுக்க தெரியல. ஏன்? அதுதான் ஷைத்தான் ஏற்படுத்துகிற குழப்பம். நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அது என்னக்குள்ள ஏற்படுற பிரச்சனை, குடும்பம் நினைச்சிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள கணவர் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை. இல்ல, அவங்க ரப்ப மறந்துட்டு துனியாவோட தொடர்பாயிட்டாங்க. அப்ப ஷைத்தான் என்ன இப்ப ஏற்படுத்துறான்? மனசுல குழப்பத்தை உண்டாக்குறான்.